என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 55வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் ஜெகநாதன் அவர்கள் உத்திரமேரூரிலிருந்து. வாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் பாடல் 55. விருந்தை உபசரிக்கும் முறை. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரில் வியத்தல், நம் மொழி இனிது உரைத்தல், திருந்துர நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல், முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்றவன் தன் அருகுர இருத்தல், போம் எனில் பின் செல்வது ஆதல், பரிந்து நன்முகன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. விருந்தை உபசரிக்கும் முறை. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின், விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நல்மொழி இனிது உரைத்தல், திருந்துர நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல், முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்றவன் தன் அருகுர இருத்தல், போமெனில் பின் செல்வது ஆதல், பரிந்து நன்முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. ஒருவன் விருந்தாக மற்றொருவன் வீட்டிற்கு வந்து எதிர்ப்படின், அந்த வீட்டவன் விருந்தினன் வரவை பற்றி வேப்பை கொள்ளுதல், நல்ல சொற்களை இனிதாக எடுத்து கூறுதல், விருப்பத்துடன் பார்த்தல், வரவேண்டும் வரவேண்டும் என்று சொல்லுதல், விருந்தினனை கண்ட அளவில் எழுந்திருத்தல், எதிரே போய் மகிழ்ச்சிக்குரியவற்றை சொல்லுதல், வந்து சேர்ந்த அவனுடன் அன்புடன் அருகில் அமர்ந்திருத்தல், விருந்து உண்டபின் அவன் போவானாயின் பின்னால் சென்று வழிவிடுதல், வழிவிடும்போது அன்புடன் உபசார மொழிகளை சொல்லுதல், இந்த 9 வகை செயல்களும் உடையவனாயிருத்தல் விருந்தினரை பூசிக்கும் முறையாகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். விருந்தை உபசரிக்கும் முறை. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரில் வியத்தல், நல்மொழி இனிது உரைத்தல், திருந்துர நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல், முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்றவன் தன் அருகுர இருத்தல், போம் எனில் பின் செல்வது ஆதல், பரிந்து நன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்திலுள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழ் வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 55வது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் ஜெகநாதன் அவர்கள், உத்திரமேரூரிலிருந்து. நன்றிகளையா மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.